அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தோல்வியிலிருந்து தான் நம்ம வெற்றி பெற முடியும் என்பதற்கு நிறையா எடுத்துக்காட்டுகளில் சொல்ல முடியும். அது குறிப்பாக இயற்கையின் மூலமாக விலங்குகளிடமிருந்தும் அதே போல் பறவைகளிடமிருந்தும் அந்த முயற்சியை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். மேலே இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் ஒரு நீர்வாத்து இருக்கும். அந்த நீர்வாத்து தன்னுடைய குஞ்சுகளை எல்லாமே ஒரு இக்கட்டான பாறையினுடைய இடுக்கலிலிருந்து அடுத்த பகுதிக்கு கூட்டி செல்வதற்காக முயற்சி எடுக்கும். அந்த முயற்சியில் முதல்ல அந்த தாய் நீர்வாத்தானது அந்த அதிகமான விசையோடு வரக்கூடிய அந்த நீரினுடைய பாதையை தாண்டி மேலே போகும். அதே போல் மற்ற குஞ்சுகளும் அதை தாண்டி போயிட்டுருக்கும். ஆனால் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் அந்த நீரினுடைய போக்கு ரொம்ப அதிகமான விசையோடு வரதுனால அதை தாண்டி அதனால் போக முடியாது. பட் இருந்தாலும் அது ஒரு முதல் டைம் கீழே போகும், மறுபடியும் ரெண்டாவது டைம் கீழே போகும். ஸோ இப்படியே அது கண்டினியூவாக கீழே போய் மறுபடியும் அடுத்ததாக அந்த தாய்ப்பறவை அதுக்கு முன்னாடியே போயிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப எனர்ஜியை முழுக்க தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அந்த இடத்துலேருந்து மறுபடியும் மேலே ஏறி தன்னுடைய தாய் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அடையும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இயற்கையாகவே அந்த பறவைக்கு தனக்கு தேவையான உந்து சக்தியை அதுவாகவே உருவாக்கிது. தனக்கான மோட்டிவேஷனை அதுவே கொடுத்துட்டு எப்படியாவது நம்மளுடைய தாயோடைய இருப்பிடத்தை போய் சேர்ந்துடணுங்கிறதுக்காக அந்த இடத்தை போய் அடைஞ்சிருது. அதே போல் தான் மனிதர்களும் எந்த இடத்துல நம்ம தோல்வியுற்றாலும் அந்த தோல்வியுற்ற உடனே நம்ம தயங்கி அங்கேயே நிற்காமல் மறுபடியும் முயற்சி செய்தோம்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நன்றி.